நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 11ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் 13ஆம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. 13ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. எனிஹவ் கூட்டு கிரக அமைப்பு. 11ஆம் வீடு அப்படின்னாலே என்ன? லாபஸ்தானம். அப்போ எதை சுத்தி எப்படி பார்த்தாலும் என் ரிசல்ட் லாபத்துல தான் முடியும் அப்படின்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சரி, இது வரைக்குமே பார்த்தா நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வேலை போச்சு, பிஸ்னஸ் நடக்கலை, இது கொடுத்தவன் ஏமாத்திட்டான், ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை, கடன் கொடுத்தோம் அவன் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, நம்பினவன் மோசம் பண்ணிட்டான், பதட்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னே தெரியலை அப்படின்னு எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் விமோச்சனம் பிரம்மாண்டமாக காத்துட்ருக்கு. இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு இடத்துல 5 பேர் இருந்து 5 பேரும் பலம் பெற்றிருந்தா அது நன்மையா தீமையா? கரெக்டா ஆலோசிச்சு 5 பேர் சொல்றதும் கேட்டுக்கிட்டு அதுல உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டாதானே நன்மை. அதுதான் நீங்க இந்த ஏப்ரல் மாசம் பண்ணணும். ஏன்னா 5 கிரகத்துல புதன் உங்களுக்கு நட்பு. உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் தேதி உச்சம் பெறார். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட சூரியனுக்கு பிடிக்காத சுக்கிரன், சூரியனுக்கு பிடிக்காத ராகு, சூரியனுக்கு பிடிக்காத சனி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி பொறாமையும் அவங்களுக்கு, அதாவது அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால உங்களுக்கு தவிப்பும் அங்க இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது என்ன பேர் வைக்கலாம்? ஃப்ரிக்ஷன்னு பேர் வைக்கலாம். சரி, அந்த 5 பேரினால் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு செக்டாரா நான் சொல்லிட்டு வரேன். நீங்க கவனிச்சு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல இருந்து எப்படி எந்த சந்துக்குள்ள நுழைஞ்சு எப்படி வெளியில வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் மேலும் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, மொத்தத்தில் ரிஷபராசி கொண்டாடுங்கப்பா. ஏன்னா லாபஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் அமைப்புன்றதுனால இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம், வேலை போயிருக்கட்டும் அல்லது உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காம இருக்கட்டும், அது எல்லாமே மாறி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க வேலை போயிட்டதுனால இப்ப தொழில் அதிபர்களாக மாறுவார்கள். பெரிய லெவல் தொழில் செய்வாங்க. அவங்கக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த கெப்பாசிட்டிய இப்ப கொண்டு வந்திருக்குதான் இந்த கிரகங்கள் இப்படி பண்ணுது. அப்போ அந்த வேலை போயிருந்தால்தான்டா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த லெவலுக்கு இருக்கிறேன்னா அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அதுக்குண்டான ரிசல்ட் தான் இப்ப பார்க்க போறீங்க. ஃபினான்ஸ் ஃபண்டாஸ்டிக்கா வரும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அனைத்துமே செல்வந்தர்களாக ஆக்கிறதுக்குண்டான வழியை காமிக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். 11ஆம் வீட்டுல ராகு சனி சேர்ந்து இருந்து சூரியனும் இருக்கிறதுனால மாதம் முழுக்க ராகு சனி சேர்ந்திருக்காங்க. சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. ஸோ எதுலையுமே அகலக்கால் வச்சிட வேண்டாம். அகலக்கால் வச்சா 11ஆம் அதிபதி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதும் ஞாபகம் வச்சிடுங்க. அந்த இடத்துல சிக்கு தவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபேவரபிளா இருந்தா கை தட்டி ஸ்டார்ட் ஆன் யோர் மார்க்குன்னு பண்ணுங்க. அது சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப 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 எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா லாபத்தை தூரக்க காமிச்சு உங்களை மல்டிப்ளை பண்ண வச்சிடுவார் செலவை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல சிக்கி தவிச்சிடுவீங்க. அதுல சிக்கினீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. யார்கிட்டயோ போய் பேசி சிக்கிக்க வேண்டாம். ஏன்னா 2ஆம் வீட்டுல செவ்வாய்
அண்ட் 3ஆம் வீட்டுக்கு அவர் வந்து போறார். அப்போ அந்த 3ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போறது பிளஸ்னாலும் கூட அவருக்கு பவர் இழந்து நீச்சம் பெறார். நீச்சம்னா பவர் இழப்பு. அப்போ ஆரம்பிக்கணும்னு தோணும், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஆரம்பிக்கணும்னு தோணும், ஆரம்பிக்க விடவே விடாது. மனசை தைரியப்படுத்திட்டு படிப்பீங்க, அதாவது நாளைக்கு நான் எப்படியும் செஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மறுநாள் நைட் வரும்போது ஆரம்பிக்கணும்னு நினைச்சா முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டை தான் அனைத்து கிரகங்களும் பார்க்குது. அப்ப 5ஆம் வீட்டுல கேதுன்னு இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், உங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் ரிஷபராசிக்கு அகெயின் நான் என்ன சொல்றேன்னா, தசா புத்தி அந்தரத்தை தயவு செஞ்சு பார்த்துருங்க. அண்ட் உங்க மேலதான் குரு இருக்கார். பட் ஸ்டில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆறாங்க. அது ஒரு விதத்துல நன்மை. ஆனா இது எப்படி இருக்கும்னா, இவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, இப்படி மாத்தி பண்ணுன்னு சொல்றாங்க, இப்படி மாத்தி படின்னு சொல்றாங்க அப்படின்னு. நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு சமையலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு மாற்றம் வந்தாலுமே அது மாத்தி முடிக்க விடாது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அதுவும் ஏப்ரல் மாசத்துல எல்லாருமே நியூ என்ட்ரி. நீங்க வந்து அதாவது என்னென்ன எக்ஸ்ட்ரா படிக்கலாம்லாம் தோணும். அப்போ நீங்க ஜூன் ஜூலைல வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ இந்த ஏப்ரல் மாசத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஆனால் எந்த ஆப்ஷனுக்குள்ள போறதுன்னே புரியாத ஒரு பாயிண்டா இருக்கும். அண்ட் 13ஆம் தேதிக்கு அப்புறம் விரயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 12ல அப்படின்னு சொல்லும் போது தாய் வழி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அம்மாவை எடுத்திருந்து பேசிடக்கூடாது. அம்மா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாம் என்னமோ ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதே மாதிரி வண்டி செலவு வைக்கும், வீடு ரிப்பேர் ஆகும், அதே மாதிரி சர்வீஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் விரயம். அது மட்டும் இல்லாம மனசை ரொம்ப கட்டுப்பாடா வச்சுக்கல அப்படின்னா, இப்ப நிறைய ஆப்ஷன் சொல்றாங்க, ஆனா அதுக்குண்டான செலவு ஜாஸ்தின்னு சொல்றாங்க. செலவு பத்தி வீட்டுல பேசினா கோபம் வருது, முடியாதுடான்னு சொல்றாங்க. ஏதாவது போய் டக்குன்னு ஒரு லோன் வாங்கிடலாமா, நம்ம தானே கட்ட போறோம் அப்படின்னு எல்லாம் தடால் துடால்னு இறங்கிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் பி வெரி 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 காஷன். இதை பக்குவமா இருந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மறுபடியும் நான் சொல்றேன், உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசா புத்தி அந்தரம் மட்டும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லாபம்னு நினைச்சு இதை வாங்கினேன்டா, லாபம்னு நினைச்சு இந்த கோர்ஸ்குள்ள போனேன்டா, லாபம்னு நினைச்சு இந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்குள்ள வந்தேன்டா, வந்த உன்னை பார்த்தா பழைய வேலையே பரவாயில்ல போல இருக்குடா அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ளெல்லாம் சிக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் திருப்தியா இல்லாததுனால கம்ஃபர்டபுள் ஜோன் பிட்வீன் உங்க பார்ட்னர்ஸ் வராது. நட்பு, நீ சொன்ன கேட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு உங்க ஃப்ரெண்டே பேசுவாங்க. உங்க ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், லைஃப் பார்ட்னர் வந்து நீங்க கேட்கவே மாட்டீங்களே, திருந்தவே மாட்டீங்களே, எப்படியோ போங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா விநாயகர்னுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு, எதுலையுமே அகலக்கால் வேண்டாம். மூத்த மாப்பிள்ளை, மூத்த சகோதரர், மூத்த மருமகன், இவங்களோட எல்லாமே மூத்த பையன் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, காதல் பிரேக்கப் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலையுமே நிதானத்தோட செயல்படுங்க. நிறைய விஷயங்கள் பிளஸ் உங்க சிந்தனை எல்லாமே இப்போ பணம் பணம் பணம்னு தான் இருக்கும். ஏன்னா அங்க தவிச்சிட்டு இருக்கீங்க, சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குண்டான வழிகள் கிடைச்சிரும். பட் அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணாதான் லைஃப்ன்றது புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த ஏப்ரல் மாசம் இருக்கு. ஸோ அகெயின் நான் சொல்றேன், சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு முடிவெடுங்க. பட் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இஸ் அ சூப்பர் பாயிண்ட் இன் ஏப்ரல். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.